Good evening students, listen. நேற்று வரைக்கும் என்ன பார்த்தோம்? an arrow diagram table roster form கண்டுபிடிக்கிறது பற்றி பார்த்தோம் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் மாடல் வெரிஃபை தட் a intersection b cross c is equal to a cross c intersection b cross c. ஓகேவா? சரி, என்பதை சரி பார்க்க. சரி, a is equal to என்ன கொடுத்துருக்காங்க? the set of all natural numbers less than 8. சரிங்களா? சரி, நேச்சுரல் நம்பர் less than 8 இருக்க மாதிரி. b is equal to the set of all prime number less than 8. c is equal to the set of even prime number. சரிங்களா? சரி, அப்போ நம்ம கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பார்க்கணும். a is equal to நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8 என்னென்ன வரும்? 1 2 3 4 5 7 சாரி 6 7ங்களா? அதை எழுதியிருக்கேன். b is equal to என்ன வரும்? ப்ரைம் நம்பரா லெஸ் தேன் 8, அப்போ 2 3 5 7. சரியா? சரி, அப்போ c is equal to the set of even prime number. ஈவன் ப்ரைம் நம்பருங்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான் வரும், 2 மட்டும் தான் வரும். சரி, இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? a இன்டர்செக்ஷன் b இன்டர்செக்ஷன் c is equal to லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறதுல ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ a இன்டர்செக்ஷன் b, a இன்டர்செக்ஷன் bனா ஏவுக்கும் பிக்கு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு a எழுதியிருக்கேன், செகண்டு b எழுதியிருக்கேன். 1 2 3 4 5 6 7 இன்டர்செக்ஷன் b 2 3 5 7. இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிறது, பொதுவாக இருக்கிறது. என்னென்ன நம்பர்ஸ் பொதுவாக இருக்குது? 2 3 5 7 அதை எழுதியிருக்கேன். சரி, இப்போ இதுக்கு சியோட இது கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ a இன்டர்செக்ஷன் b கிராஸ் c இஸ் ஈக்குவல் டு டூ. சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 2 2 3 2 5 2 7 2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. சரிங்களா? சரி, அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது. ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடியதில் a இன்டர்செக்ஷன் c, a கிராஸ் c இன்டர்செக்ஷன் b கிராஸ் சிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு a கிராஸ் c கண்டுபிடிக்கணும். a வந்து 1 2 3 4 5 6 7 கிராஸ், c வந்து 2, அப்போ 2. இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. நெக்ஸ்ட்டு b கிராஸ் c கண்டுபிடிக்கணும். அப்போ 2 3 5 7 கிராஸ் 2, அப்போ 2 2 3 2 4 2 5 2 7 2. சரிங்களா? சரி, இப்போ a கிராஸ் c இன்டர்செக்ஷன் b கிராஸ் c. ஃபஸ்ட்டு a கிராஸ் c எழுதணும். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. இன்டர்செக்ஷன் b கிராஸ் c 2 2 3 2 4 2 5 2 7 2. ரெண்டுக்கும் என்னென்ன டேர்ம்ஸ் என்னென்ன வரிசை ஜோடி கணங்கள் ஆர்டர் பேர்ஸ் வந்து காமனாக இருக்குது, பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 2 3 2 5 2 7 2. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 1ம் ஈக்குவேஷன் நம்பர் 2ம் ஈக்குவலாக இருக்கா? அப்போ தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 2 a intersection b cross c is equal to a intersection c சாரி a cross c intersection b cross c is verified. 1 2 இருந்து சரிபார்க்கப்பட்டது. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் கண்டிஷன் வெரிஃபை. ஃபஸ்ட்டு ஏவுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்களா? த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. b வந்து த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 8. c வந்து த செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பரா? சரி, இப்போ 8ஐ விட குறைவான இயல் எண்கள் என்னென்ன வரும்? 1 2 3 4 5 6 7. சரிங்களா? b வந்து 2 3 5 7, c வந்து 2. இப்போ b மைனஸ் c கண்டுபிடிக்கணுமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில்? அப்போது பியிலேருந்து சியை மைனஸ் பண்ணியிருக்கேன். பியில் வந்து சியினுடைய எலமெண்ட்ஸை டெலீட் பண்ணிட்டா 3 5 7 மட்டும் வரும். ஓகேவா? 2 தான் அங்கே இருக்குது, 2 எழுதிட்டா 3 5 7. நெக்ஸ்ட்டு a கிராஸ் b மைனஸ் c கண்டுபிடிக்கணும். அப்போது a எழுதணும் 1 2 3 4 5 6 7. b மைனஸ் c எழுதணும் 3 5 7. ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7
5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 சரிங்களா? சரி, இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாமா? இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்துட்டேன். RHS 1 2 3 4 5 6 7 கிராஸ் 2 3 5 7 சரிங்களா? இது ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா 1,2 1,3 1,5 1,7 2,2 2,3 2,5 2,7 3,2 3,3 3,5 3,7 4,2 4,3 4,5 4,7 5,2 5,3 5,5 5,7 6,2 5 7,7 சரிங்களா? சரி, இப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏக்கும் சி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். சிக்கும் 1 2 3 4 5 6 7ங்கிறது ஏ, கிராஸ் சிங்கிறது 2. ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாமா? 1,2 2,2 3,2 4,2 5,2 6,2 7,2 சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிறாங்க? ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ரைட் ஹேண்ட் சைடில் கண்டுபிடிக்கணும். சரி, அதுலேருந்து அதை மைனஸ் பண்ணலாமா? அதாவது ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு இருக்கிற டேர்மில் ஏ கிராஸ் சி என்னென்ன டேர்ம் இருக்கோ அதை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் எழுதும். ஓகேவா? சரி, அப்போ 1,3 1,5 1,7 2,3 2,5 2,7 3,3 3,5 ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் இதுதான். 3,7 3 4,3 4,5 4,7 5,3 5,5 5,7 6,3 6,5 6,7 7,3 7,5 7,7 ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சு இல்லையா, அது ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா பாருங்கள். ஓகே, ஸ்க்ரீனை நகர்த்துறேன்னு பார்க்க வேண்டாம், கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? சரி, அப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மாடல். இஃப் த ஆர்டர்ட் பேர்ஸ் x square minus 3x y square plus 4y and minus 2 5 are equal, then find x and y. அதாவது ரெண்டு ஆர்டர் பேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து XYயில் இருக்குது, இன்னொன்று வந்து நம்பர்ஸில் இருக்குது. ரெண்டு ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற ரெண்டு நம்பர்ஸும் -2ன்னு எழுதலாமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது எழுதலாம், ரைட் ஹேண்ட் சைடில் அதை எழுதலாம். சரி, இப்போது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கிது பாருங்கள். -2வை ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இருக்குது +2 ஆயிருமா? ஓகே, அப்போது இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இதுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். லார்ஜஸ்ட் நம்பராக இருந்தால் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இது ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்கிறதுனால ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். அப்போது மல்டிப்ளை பண்ணால் 2, ஆட் பண்ணால் -3. என்ன நம்பர் வரும்? 2 3 வரும் சரிங்களா? +2 +3. அப்போது x -2 x -3 is equal to 0. அப்போ x -2 is equal to 0, x -3 is equal to 0. அப்போ x is equal to 2 or x is equal to 3ங்கிறது ஆன்சர். சரி, இதே சேம் திங் ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். ஒய்க்கு கண்டுபிடிக்கணும். y ஸ்கொயர் ப்ளஸ் 4y is equal to 5. அப்போது 5 வந்து ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடுமா? -5 ஆயிருமா? அப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் 4y -5 is equal to 0. இதை மறுபடியும் அகைன் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் -5, ஆட் பண்ணால் 4. என்ன நம்பர்? 5 1 சரிங்களா? அப்போது -5 + 1 அப்போ பண்ணலாமா? இப்போ y + 5 into y - 1 is equal to 0. அப்போ y + 5 is equal to 0, y - 1 is equal to 0. இப்போ y is equal to 5ங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கிது. எப்படின்னா அந்த +5ஐ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறத ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடணும் சரிங்களா? அதே மாதிரி சொல்கிறாங்க. அதே சேம் மாடல்
நெக்ஸ்ட் சம் இருக்கு பாருங்கள். இஃப் த ஆர்டர் பேர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 10y அண்ட் மைனஸ் 12 24. சரிங்களா? இது வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸ்டடி மெட்டீரியல் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன். இதை வந்து நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மும் இதே மாடல். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9x ஒய் ஸ்கொயர் மைனஸ் 11y அண்ட் 10 மைனஸ் 30. இதையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பேப்பர் எடுத்துக்கோங்க, பென் எடுத்துக்கோங்க, நான் சொன்ன மாடல் வச்சுக்கோங்க, வீடியோ வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? சரி, மெட்டீரியல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 3 4 7 8. நெக்ஸ்ட் மாடல் பி இஸ் ஈக்குவல் டு 1 7 10. விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி? ஓகேவா? சரி, அப்போ எது வந்து ரிலேஷன் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து R1 எடுத்துக்கலாம். R1ங்கிறது 3 7. அந்த ஆர்டர் பேர் அப்படியே எழுத வேண்டியதான். 3 7 4 7 7 10 8 1. R1 fully contained A cross B. ஓகேவா? இது வந்து A cross B வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்களா? அப்போது A to Bக்கு வந்து R1ங்கிற ரிலேஷன் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து R2 கண்டுபிடிக்கலாம். R2 வந்து 3 1, 3க்கும் 1க்கும் மேப் பண்ணலாம். செவன் 4 7 7 10 8 1. இப்போ பாருங்கள், இது வந்து ஏ கிராஸ் பியான்னு பாருங்கள். ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 3 1 3 7 கிடைக்கும். அதே மாதிரி 4 7 கிடைக்கும், 7 10 கிடைக்கும், 8 1 கிடைக்கும் இல்லையா? அப்போ இது வந்து கண்டிப்பாக ஏ கிராஸ் பிங்கிறது R1ல் ஒரு சப்செட்டு. அதனால் இது என்ன சொல்லலாம்? ரிலேஷன் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 1 4 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது 4 12ங்கிறது R2வில் இருக்குது. R2வில் இருக்கா? இல்லை. 3 1ங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து 3 1ன்னு வந்திருக்கணும். மிஸ்டேக். 3 1ங்கிறது R2வில் இருக்குது. பட் ஆனால் 4 12ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு R2. இங்கே 4 12 இருக்கா பாருங்கள் சம்மில்? இல்லை. ஸோ ரிலேஷன் இல்லை. அடுத்தது 7 8ங்கிறது ரிலேஷன் R3யில் இருக்குது. ஏதோ மிஸ்டேக் இருக்குது. இல்லை, அப்படி இல்லை, இருங்க சொல்கிறேன். மிஸ்டேக் இருக்குது. நான் நடத்துனதுலேருந்து தான் மிஸ்டேக் இருக்குது. இருங்க, அது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டுங்கிறது தான் கரெக்டு. 4 12ங்கிறது டஸ் நாட் பிலாங்ஸ் டு R2. அதனால் இது நாட் ரிலேஷன். அதே மாதிரி பாருங்கள், R3யில் பாருங்கள் 7 8 7 8ங்கிறது இதில் வராது. ஸோ அது வந்து என்னாச்சு? அதனால் அது ரிலேஷன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நான் எழுதுனதில் தான் மிஸ்டேக் இருக்குது. டஸ் நாட் பிலாங்ஸ் டுங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அதனால தான் நாட் ஏ ரிலேஷன். அதே மாதிரி தான் சேம் மாடல். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ் ஆர் ரிலேஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி? இப்போ இதில் பாருங்கள், R1 இஸ் ஈக்குவல் டு 2 1 7 1. இப்போ பாருங்கள், இது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2 1ங்கிறது எங்கேயாவது இருக்கா? வராது. 7 1ங்கிறது எங்கேயாவது வருமா? வராது. கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் வராது. ஸோ இது வந்து நாட் ஏ ரிலேஷன். அதே மாதிரி -1 1ங்கிறது ரிலேஷனா? 1 -1. -1ங்கிறது ஏவில் இல்லை, 1 தான் ஏவில் இருக்குது. ஆனால் பியில் 1ங்கிறது இல்லை. ஸோ இது வந்து என்ன ஆகாது? ரிலேஷன் வராது. நாட் ஏ ரிலேஷன். அதே மாதிரி 2 -1ங்கிறது வரும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது. 2 -1 வரும், 0 3 வரும், 3 3 வரும். இது வந்து ரிலேஷன். 0 7 இருக்குது. அப்போ இது வந்து ரிலேஷன். அடுத்தது பாருங்கள், 0ங்கிறது ஏவில் இல்லை, பியில் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இது வந்து நாட் ஏ ரிலேஷன். சரிங்களா? சரி,
next sum. Let a is equal to 1 2 3 4 5 up to etc 45 and R be a relation defined as is square of on a. Write R as a subset of a cross a. Also find domain and range. டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இல்லையா? சரி, இது ஈஸி தான். அதாவது R is equal to 1,1 இப்படி இருந்துச்சு, a cross a கண்டுபிடிக்கணும். அப்போது 1,1 ஆனால் ஸ்கொயர் ஆஃப் த ஸ்கொயர் தானே கொடுத்துருக்காங்க. ரைட் R is a subset of a cross also domain and range. R be the relation defined ஸ்கொயர் ஆஃப் இந்த is ஸ்கொயர் ஆஃப் தானே கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 எழுதி 9 4 ஸ்கொயர் பண்ணால் 16 5 ஸ்கொயர் பண்ணால் 25 6 ஸ்கொயர் பண்ணால் 36. அதுக்கு மேலே எழுத முடியாது ஏன்னா 45 வந்துடுது இல்லையா. 36க்கு அப்புறம் 7 வரும். 7 ஸ்கொயர் பண்ணால் 49 ஆயிரும். ஆனால் இங்கே 45 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அதை எடுக்கக்கூடாது. சரிங்களா? சரி, இப்போ இது ஆர் வந்து ஏ கிராஸ் ஏங்கிறது பிலாங்ஸ் டு த ஃபுல்லி கண்டெய்ன்டு ஆரா. சரி, இப்போ இதில் டொமைன் கேட்குறாங்க, ரேஞ்சு கேட்குறாங்க. டொமைனுங்கிறது முதல்ல இருக்கிற வேல்யூ 1 2 3 4 5. ரேஞ்சுங்கிறது ரெண்டாவது இருக்க வேல்யூ 1 4 9 16 25 36. அவ்வளோதான் இதனுடைய ஆன்சர். அதுதான். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் மாடல் 9 10 11 13 14 15 16 17. லெட் எஃப் ஃப்ரம் ஏ டு என்னங்கிறது ஒரு மேப். எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். ரைட் எஃப் ஆஸ் ஏ ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் ஃபைண்ட் தி ரேஞ்ச். ஒன்றும் இல்லை, ஈஸி தான். அதாவது ஏ கொடுத்துருக்காங்க, ஏலேருந்து எண்ணுக்கு வந்து மேப் டிஃபைன் பண்ணுறாங்க. எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் அப்படிங்கிறது வந்து ஹையஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டராக இருக்குது. அப்படின்னா அதனுடைய ஆர்டர்ட் பேர்ஸும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரி, இப்போ பார்க்கலாமா? கொடுத்துருக்க கிவன் எழுதிக்கலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு 9 10 11 13 14 15 16 17. எஃப் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு என் த ஹையஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டர். சரிங்களா? சரி, அப்போ ஆர்டர்ட் பேர் எழுதலாமா? ப்ரைம் ஃபேக்டர் மட்டும் எழுதலாமா? 9 3 10 5 11 11. அது எப்படி இருந்துச்சு? 9 10ங்கிறதுலாம் அந்த ஏவில் இருக்கிறது. ஆர்டர்டு பேருங்கிறது ஹையஸ்ட்டு ப்ரைம் ஃபேக்டருங்கிறது 3 5 11. சரிங்களா? அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். 9 3 10 5 11 11 12 என்ன கிடைக்கணும்? எஃப் ஆஃப் எண்ணில் வந்து இந்த எண்ணை ஏவை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஹையஸ்ட் ஆர்டர் ஃபேக்டராக கிடைக்கணும். அதுதான் அதனுடைய மீனிங். அப்போது 9 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 கிடைக்கும், 10 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 கிடைக்கும், 11 சப்ஸ்டியூட் பண்ணால் 11 கிடைக்கும், 12 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 கிடைக்கணும், 13 சப்ஸ்டியூட் பண்ணால் 13 கிடைக்கும், 14 சப்ஸ்டியூட் பண்ணால் 7 கிடைக்கும், 15 சப்ஸ்டியூட் பண்ணால் 5 கிடைக்கும், 16 சப்ஸ்டியூட் பண்ணால் 2 கிடைக்கும், 17 சப்ஸ்டியூட் பண்ணால் 17 கிடைக்கும். அப்போது ரேஞ்சுங்கிறது என்ன சொன்னால் செகண்டில் இருக்கிற டைம். அப்போ 3 5 11 13 7 2 17. அதான் வந்து ரேஞ்ச். சரிங்களா? சரி, அடுத்தது ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் என்ற சார்பின் மதிப்பகத்தை காண்க. சரி, இந்த சம் வந்து டொமைன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 0 1. இது எப்படி வந்தது? இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணுமா? அப்போது 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை சிம்பிளிஃபை பண்ணலாமா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து ஹோல் பவர் 1/2ன்னு எழுதலாம். மறுபடியும் அதுக்கு ஒரு 1/2 எழுதலாம். மறுபடியும் அதுக்கு ஒரு 1/2 எழுதலாமா? எப்படின்னு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து இது இருக்கு இல்லையா, 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு, இதை வந்து எப்படி எழுதலான்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஹோல்
அந்த 1 மைனஸ் 1/2க்கு ஹோல் ஸ்கொயருக்கு ஒரு 1/2 எழுதணும். சரிங்களா? அப்புறம் மறுபடியும் அதுக்கு ஒரு 1/2 எழுதணும். எல்லாத்தையும் ஃபார்முலாவில் இது வந்து சரி, இந்த கணக்கு இருக்கட்டும். நான் உங்களுக்கு பின்னாடி நடத்துகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் டவுட் இருக்குது, நான் உங்களுக்கு வந்து பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் மாடல் பார்க்கலாமா? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3/3. இதில் வந்து சம் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸுக்கு பதிலாக 6, 9, 15, 18 அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கண்டிஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3/3. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 6 minus 3, 3. 3/3 that is equal to 1. f of 9 is equal to 9 minus 3/3, 6/3. அப்போ இதை சிம்பிளை பண்ணால் 2. 15 15 சிம்பிளை பண்ணால் 15 minus 3/3, 12/3 that is equal to 4. 18 minus 3/3, 15/3 that is equal to 5. 21 is equal to 21 minus 3/3, 18/3 that is equal to 6. Therefore 6, 9, 15, 18, 21 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1, 2, 4, 5, 6ங்கிறது கிடைக்கும். இதுதான் அதனுடைய ஆர்டர் பேர். அம்புக்குறி படமாக போட சொல்கிறாங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கோங்க. நான் எழுதியிருக்க மாதிரி 6, 9, 15, 18, 21ன்னு மேப் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. நம்பர்ஸ் எழுதிக்கோங்க. அதிலிருந்து நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சது? 5, 2, 4, 5, 6. இப்போ எதுக்கு வரைபடம் ஃபஸ்ட்டு எக்ஸ் அச்சு வரையணும், அடுத்தது ஒய் அச்சு வரையணும். 1, 2, 3, 4, 5, 6 எழுதிக்கோங்க. 3, 6, 9, 12, 15, 18, 21 எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேப் பண்ணிகிட்டே வாங்க. 6க்கும் 1க்கும் மேப் இல்லை, அதாவது ஆர்டர் பேர் வந்து புள்ளி வச்சுக்கிட்டே வரணும். என்ன 6க்கும் 1க்கும் முதல்ல எழுதணும், 9க்கும் 2க்கு எழுதணும், 15க்கும் 4க்கு எழுதணும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் மேலே பாருங்கள், அதை தான் எடுத்து எழுதியிருக்கோம் ஆர்டர் பேர். சரிங்களா? சரி, அம்புக்குறி படம். அடுத்தது டேபிள். டேபிள்ங்கிறது இந்த மாதிரி மேலே ஒரு எக்ஸ் எழுதணும், கீழே ஒய் எழுதணும். எக்ஸ் 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 கிடைக்கிது, 9 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 கிடைக்கிது, 15 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 கிடைக்கிது, 18 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைக்கிது, 21 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 கிடைக்கிது. ஓகேங்களா? சரி, அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 4, 6, 8. நெக்ஸ்ட் சம் 4, 6, 8, 10. B is equal to 3, 4, 5, 6, 7. F from A to B க்கு மேப் ஆகுது. F of x is equal to 1/2 into x plus 1. சரிங்களா? இப்போ 4, 6, 8, 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1/2 into x plus 1 1/2 into 4 plus 1. அப்போது 4ம் 2ம் கேன்சல் ஆகி 2 மட்டும் கிடைக்கும். 2 plus 1, 3. நெக்ஸ்ட்டு 6 சப்ஸ்டியூட் பண்ணணும். 6/2 plus 1. 6 2ஆல் சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3 கிடைக்குது. 3 plus 1, 4. 8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 8/2 plus 1 that is equal to 4 plus 1 is equal to 5. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட்டு 10 சப்ஸ்டியூட் பண்ணணும். 1/2 into 10 plus 1. 10 2ம் கேன்சல் பண்ணால் 5. அம்புக்குறி படம் வரையலாம் இல்லையா? அப்போ 2 ஸ்கொயர் வரைஞ்சிக்கணும். ஸ்கொயர் வரையலாம், சர்க்கிளும் வரையலாம். ஓகே, சரி. இப்போது 4, 6, 8, 10. இப்போ இதுக்கு மேப் பண்ணலாமா? 3, 4, 5, 6. ஓகேவா? 7 வரைக்கும் ஏன் எடுத்திருக்கேன்னா சம்மில் 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால தான் 7 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஆனால் எதுக்கு மேப் ஆகுதோ அது வரைக்கும் தான் மேப் பண்ணணும். சரி, என் கிராஃப்னால் எக்ஸ் அச்சு ஒய் அச்சு வரையணும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்புறம் எதுக்கு மேப் ஆகுது? 4க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3க்கு ஆகுது, 6க்கு 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4 கிடைக்கிது, 8 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 5 கிடைக்கிது, 10 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 கிடைக்கிது. அது ஆர்டர் பேர்ஸ் போட்டு எழுத வேண்டியதான். அப்புறம் ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. அந்த ஆர்டர் பேர் நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்துருதுன்னா அது பேர் தான் ரோஸ்டர் ஃபார்ம். சரி, நெக்ஸ்ட்டு டேபிளுங்கிறது மேலே எக்ஸ் ஆக்சிஸ் போடணும், கீழே ஒய் ஆக்சிஸ் போடணும். 4, 6, 8, 10, 3, 4, 5, 6. சரிங்களா? 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 3, 6 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 4,
8 போது 5, 10 போது 6. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சம். இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, லிங்க் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணி இந்த சம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.